Hi, hello மக்களே, welcome back to our channel. இந்த வீடியோ travel with me vlogல நான் ஃபேமிலியோட பெங்களூர் டு கோயம்புத்தூர் போற உதய் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறேன். பெங்களூர் டிராஃபிக்ல இருந்து தப்பிச்சு எப்படியோ ஜங்ஷன் 2 o'clock ரீச் ஆயாச்சு. 2:15க்கு ட்ரெயின் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பும். உதய் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஆல் 7 days டே டைம்ல அவைலபிள் இருக்கிற ஒரே ட்ரெயின் இதுதான். ஏன் இந்த ட்ரெயினை ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது டபுள் டக்கர் ஏசி சீட்டர் ட்ரெயின். டபுள் டக்கர் ட்ரெயின் இருக்குன்னே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் இந்த ட்ரெயினை புக் பண்ணோம். நாங்கள் புக் பண்ணும்போது ஆம்னி பஸ்ஸில் புக் பண்ணுற மாதிரி அப்பர் பர்த் லோயர் பர்த்னு தான் காமிச்சது. நாங்கள் அப்பர் பர்த் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் ஸ்லீப்பர் கிடையாது, இது சேர் கேர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நாங்கள் புக் பண்ண டிக்கெட் ஃபேர் வந்துட்டு 530 பர் ஹெட். பெங்களூர் டு ஈரோடு புக் பண்ணியிருந்தோம். பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு அரௌண்ட் 600+ வரும். வாங்க உள்ளே போய் ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டிப்பிக்கலாக பஸ்ஸில் இருக்கிற மாதிரி ரைட் சைடு 3 சீட்டர், லெஃப்ட் சைடு 2 சீட்டர் இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது அப்பர் பர்த், அதனால் மேலே ஏறி சீட் ஐடென்டிஃபை பண்ணி செட்டிலாக இருக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியுமா? அதான் ஒரு 5 minutes கேப்பில் ட்ராவலுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் அப்படியே சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் புக் பண்ண டிக்கெட் 3 சீட்டர் சைடு வந்திருந்தது. என்னோட ஃபீட்பேக் சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது. எல்லா சீட்டுக்கு பின்னாடியும் கன்சோல் ட்ரேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் திங்ஸை அங்கே வச்சுக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் லஞ்ச் சாப்பிடும்போது அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வாங்கும்போது வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். நம்ம ரயில் நீர் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராடக்ட்டு. செம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. அங்கே வந்து ஃபுட் புக் பண்ணுறதுக்கு QR கோட் கொடுத்துருக்குறாங்க. இது கேட்ரிங்கோட QR கோடு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்கள் சீட் நம்பருக்கே வந்து கேட்ரிங்காரங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒரு வழியாக ட்ரெயின் KSR ஜங்ஷன்லேருந்து கிளம்பிருச்சு. டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மூவ் ஆக ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்தே பாரத் ட்ரெயின். பார்க்குறக்கு அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? மேபி நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரெயினில் போயிட்டு நம்ம அதையும் ஒரு vlog-ஆ போடலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. இது எங்கேயுமே வந்து லைன் கிராசிங்கே போடலை. மேபி 4 hours நாங்கள் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். சிக்ஸ் 6:20க்கு சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஒரு 10 minutes பிரேக் இருந்தது நடுவில். கீழே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு திருப்பியும் ட்ரெயினில் ஏறியாச்சு. வழக்கம் போல் நம்ம வடக்கு நண்பர்கள் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. TTR வந்து சத்தம் போட்டு இப்போ தான் அனுப்பிச்சி விட்டாரு. ஷார்ப்பாக 6:30க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சேலத்துலேருந்து. நெக்ஸ்ட் நாங்கள் ஈரோட்டில் அங்கேருந்து அப்படியே இறங்க வேண்டியதுதான். ஒரு 3 hours நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் தம்பி எந்திரிச்சு ஒரே குஷி ஆகிட்டான் ட்ரெயினில். ஈவினிங் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல ப்ளசன்ட் வைப்புங்க. அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஒரு வழியாக ஈரோடு பக்கம் நெருங்கி வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி ரிவர். தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குதுங்க. டைம் இப்போது 7 o'clock ஆகுது. கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தோம்னா சன்லைட் இருந்திருக்கும். சூப்பர் வியூ கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, லக்கேஜெல்லாம் எடுத்து இறங்க ரெடியாக வேண்டியதான். அரௌண்ட் 7:15க்கு ட்ரெயின் ஈரோடு ரீச் ஆச்சு. ஒரு வழியாக இறங்கியாச்சு. எல்லா ஜங்ஷன்லேயும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசனோட எங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டக்கர் கம்பார்ட்மெண்ட். இது ஒன்லி ஃபார் ரிசர்வேஷன், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. பின்னாடி இருக்கிற லாஸ்ட் 3 தான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் ஈரோட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு உதய் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் கிளம்பிடுச்சு. அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஸோ இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் டு விக்கி DC vlogs.